ஆண்டவா, எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா. ஹாய் மக்களே, அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நம்ம ஏரியாவில் நம்ம விநாயகர் சதுர்த்தி எப்படியெல்லாம் கொண்டாடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம இந்த சிலையை ஆர்டர் கொடுத்து அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்தது வீடியோவை போட்டிருப்பேங்க. ஸோ அதனுடைய லிங்க் நான் கீழே கமெண்டில் பின் பண்ணுறேங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மக்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. ஓகே மக்களே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சிட்டு விநாயகரை அலங்காரம் பண்ணி வெளியே கொண்டு வந்து வச்சு ஐயரை வர வச்சு 6 மணிக்கெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 6 மணிக்கெல்லாம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஐயர் பூஜை பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அந்த பூஜைக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நம்ம முந்தின நாளே வாங்கி வச்சிங்க. மாலை, அப்புறம் இந்த ஓம கொண்டை வைக்கிறது நெய், அந்த அரசங்குச்சி, மாங்குச்சி, பழங்கள் இதெல்லாமே முந்தின நாளே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்க. ஸோ அந்த பர்ச்சேஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுக்கான பூஜைகள் இப்போ போயிட்டுருக்குதுங்க. காலையில் பூஜை முடிஞ்சதுமே அடுத்தது நைட்டு அன்னதானத்துக்கு, அதாவது கோயிலில் அன்னதானம் போட்டாங்க மக்களே. அந்த அன்னதானத்துக்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்ததுங்க. அதையும் பார்த்துடலாம். இப்போ அன்னதானத்துக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் கோயிலில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணின பஞ்சாமிரத மக்கள், இது எல்லாமே கோயிலில் அன்னதானமாக கொடுத்தாங்க. தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சிங்க. இது இப்போ ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது நெய்யை ஊற்றி அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க. இது எங்களோட ஸ்ட்ரீட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற வியூ பாயிண்ட் மக்களே. இங்கே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி சாதம் முடிஞ்ச உடனே சுண்டல் செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்ததுங்க. சுண்டல் பார்த்திங்கன்னா முதல்ல போட்டு கொதிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அன்னதானத்துக்கான சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது விநாயகர் சிலையை நம்ம ஆற்றுல கொண்டு போய் கரைக்கிறதுக்கான பூஜைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. அந்த பூஜையை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. சம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாத்யக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஏரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ. கணானாம் வா கணபதிகம் மகாமகே கவிஞ்ச 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை முந்தியில் வைத்து போற்றுகின்றோம். எல்லாம் வல்ல விநாயகர் சதுர்த்தி புண்ணிய தினத்தில் எங்களது மகா கணபதியை நாங்கள் வணங்கப் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தந்தருளி எங்களை சார்ந்த வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா निर्विघ्नं गुरु मे देवा सर्व कार्येषु सर्वदा
सर्वदेवा कृतश्रेष्ठ विघ्नेशकरुणादिका स्वामुपासकर्मे तत्कर्म शबलं गुरु गौरीपुत्रगणाध्यक्ष सर्वविघ्ननिवारका संग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते एवं सम्प्राप्ति विघ्नेशं कर्म संकल्पयेत् गुरुः महागणपतये नमः अनेक कोटि प्रार्थना पुष्पांजलिं समर्पयामि और कैले वच्चे कड़सीलो बोलते ओम दोर्वन्दं दोर्वयो ओस्वान् दोर्वदितं दोर्वजं वजं धूपम् आग्रापयामि गणपतये नमः प्रत्यक्ष दीपं दर्शयामि अस्त्रकपदाभ्यां स्वाहा नालिकेर घण्टकदलीफल कर्पूर ताम्बूलं गुणान्नं प्रणाय स्वाहा अपानाय स्वाहा उदानाय स्वाहा राजाधिराजाय प्रजज्ञ सागिने नमो वजम्बे श्रवणाय कुर्महे समेऽङ्का भाङ्का भगाभाजनक्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाय महाराजाय नमः ஓ அப்படியே சாமி மேல போடுவோம் பக்கத்துல மக்களே, பூஜையை பார்த்துருப்பீங்க. அந்த ஆண்டவனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் பிள்ளையார் சிலையை தூக்கி நம்ம வண்டியில் வச்சுட்டு ஆற்றுல கரைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டுருக்குறேங்க. ஸோ நம்ம ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் ஆறு இருக்குதுங்க. ஸோ அந்த ஆற்றுல கரைக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம கொண்டு போயிட்டுருக்குறோம். ஓகே மக்களே, ஃபைனலாக நம்ம அந்த ஆறு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுங்க. ஏரியாவிலேருந்து சிலை எடுக்கிறதுக்கே நமக்கு 6 மணி ஆயிடுச்சிங்க. அதனால் இந்த ஆறு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே நமக்கு 7 ஆயிடுச்சு. அதனால் இருட்டிக்குச்சிங்க. ஸோ இருட்டில் வச்சு தான் நம்ம பூஜை பண்ணோம். ஃபைனலாக ஒருத்தராக வந்துட்டு தீபாராதனை காட்டி பூஜையை முடித்த உடனே அவரை வந்துட்டு எடுத்தாச்சுங்க. எடுத்து கொண்டு போய் ஆற்றுல கரைக்கிறதுக்கான வேலைகள் நடைபெற்றிருந்ததுங்க. ஆற்றுல கரைக்கிறதுக்கு முன்னாடி இறுதியாக அவரோட அழகை வந்து ஒரு டைம் எல்லாருமே பார்த்துக்குங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம மக்கள் வந்து கிளம்பிட்டாங்க விநாயகர் சிலையை ஆற்றுல கரைக்கிறதுக்காக. ஸோ அது பார்த்திங்கன்னா லைட் செட்டிங் எல்லாமே முதல்ல பண்ணி வச்சுருந்ததுங்க. இப்போ அது பிரகாரம் தான் போயிட்டுருக்குறோம். கரைக்கிறதுக்காக நம்ம உள்ளே கொண்டு போய் வச்சிங்க. ஒரு 4-5 பேர் மட்டும் உள்ளே இறங்கினாங்க. எல்லாருமே இறங்கி நின்றுட்டுருக்க உள்ள இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் மட்டும் இறங்கினாங்க. அவர் எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறார் பாருங்கள் அந்த லைட் வெளிச்சத்தில். அவருக்கு போட்டிருந்த மாலையிலேயே ஒரு லைட் செட்டிங் ஒன்று வாங்கி பண்ணியிருந்ததுங்க. ஸோ அந்த லைட் செட்டிங்கோடவே அவரை கரைச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் பண்ணியிருந்தோம். ஓகே மக்களே, சந்தோஷமாக அவரை வந்துட்டு ஆற்றுல இறக்கியாச்சுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மக்களே. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் என்ன மாதிரி யூடியூபர்ஸுக்கு வந்துட்டு ஒரு பூஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோவுக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அங்கே ஆற்றுல பிள்ளையார் சிலையை விட்டுட்டு உடனே நம்ம அடுத்தது நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு நம்ம ஏரியாவில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு பூஜை பண்ணி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 8:30 மணிக்குங்க, நைட்டு 8:30 மணிக்கு அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் சாப்பிட்டு அந்த அன்னைக்கு சிறப்பாக முடிஞ்சதுங்க மக்களே. ஓகே, ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.